வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ராகி ரொட்டி. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாங்களா? 300 கிராம் ராகி மாவு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 4 இனுக்கு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு கையளவு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி மாவு பிசைறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, உப்பு போட்டு எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைகிறோம். பிசைகிறது வந்து கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கணும், ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. இப்போ பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி தளர்வாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ வாழையில் தட்டிட்டு நான் தோசைக்கல்லில் போட்டேன். தோசைக்கல்லில் போட்டோன்னே சுற்றிலும் எண்ணெய் விட்டுருங்க. உடனே திருப்பி போட வேண்டாம், ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இது வந்து மிதமான தீயில வேகணும். திருப்பி போட்ட பிறகு ஒரு நிமிஷம் மறுபடியும் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு மறுபடியும் திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா வெந்துடும். வெந்ததை காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ரொட்டி வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். மிதமான தீயில தான் வச்சு வேக வைக்கணும். இப்போ நான் பரிமாறிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சுவையான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.